இந்த மந்த் நம்ம விபி டேஸ் டேபிள்லேருந்து வந்திருக்கிறது ஒரு நல்ல கிரேட்டர். இதில் என்ன அட்வான்டேஜ்னா கீழே வந்து இந்த ரப்பர் இது வந்து இட் வில் ஸ்டாண்ட். இங்கே ஹோல்ட் பண்ணுறதுக்கு நல்ல ஒரு உடன் ஹேண்டில் இருக்குது. கை கிரிப்பு போகாமல் இருக்கிறதுக்கு கீழே ஒரு பல்ஜ் கொடுத்துருக்கோம். ஸோ யூ கேன் கேர்ஃபுல்லி ஈஸிலி கிரேட் திங்ஸ். அதே மாதிரி நிறைய பேர் நான் நைஃப் ரிலீஸ் பண்ணும்போது கேட்டீங்க பீலர் வேணும்னு. ஒரு ஃபென்டாஸ்டிக் ரொம்ப ஷார்ப்பான ஒரு பீலர் வித் இந்த மூமெண்ட்டோட, ஸோ தட் நீங்கள் கேரட் குக்கும்பர்லாம் பீல் பண்ணும்போது தெர் இஸ் ஈஸி மூமெண்ட். அதுக்கப்புறமா வெண்கலம் டின்னர் செட். இது வந்து செட்டாக வேணாம், எனக்கு வந்து சிங்கிளாக வேணும் அப்படின்னா இங்கே வெறும் பிளேட். இது வந்து 2 பிளேட் இருக்கிற ஒரு பேக்கு. இதில் வந்து வெறும் வெண்கல பிளேட் மட்டும்தான். வெண்கல தட்டில் சாப்பிட்றது, தண்ணி குடிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இன்ஹவுஸ் மேனுஃபேக்சர்ட் எங்கள் விபி டேஸோடைய ஃபேக்ட்ரியில். பாருங்கள், விபி டேஸோடைய ஸ்டோர் வந்து ஆழ்வார்பேட்டில் இருக்குது, அதே மாதிரி ஓஎம்ஆரில் இருக்குது. உங்களுக்கு பிடிச்சிருந்தா வாங்குங்க, யூஸ் பண்ணுங்கள், சமைங்க, ஜமாய்ங்க. Hello and welcome to Venkatesh Bhat Idhayam, the Samayal, powered by Idhayam, Paris Dal and Millets. Paris outside, Nambika inside. Hudson range of dairy product. And VB Days. ஒரு எக்ஸைட்டிங்கான ஒரு ஸ்டார்டர் ஒன்று பார்க்க போகிறோம். பசங்களுக்கு வந்து ஈவினிங் டைமில் ஸ்நாக்ஸ் மாதிரி செஞ்சு கொடுக்கறதுக்கு ஹெல்தி ஆப்ஷன் நீங்கள் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. யூஸ்வலாக வந்து நிறைய பேர் சேர்த்துக்காது, குழந்தைங்க சாப்பிடாதது வந்து பீட்ரூட். பீட்ரூட் இஸ் வெரி வெரி ரிச் இன் நியூட்ரிட்டிவ் வேல்யூ வெஜிடபிள். ரொம்ப அண்டர் பிளேட் வெஜிடபிள். அதாவது அதை வச்சு நிறைய பண்ண முடியாது. ஒரு சாலட் பண்ணலாம், ஒரு பொரியல் பண்ணலாம், ஒரு கூட்டு பண்ணலாம்னு சொல்லிட்டு தேர் இஸ் அ மிஸ்கன்செப்ஷன். பட் பீட்ரூட் வச்சு ஒரு ஃபென்டாஸ்டிக் டிக்கி ஒன்று பண்ண போகிறோம். அது தொட்டுக்கிறதுக்கு வந்து கோவா கொய்யாப்பழம் இருக்குது இல்லைங்களா, இந்த கொய்யாப்பழம் வச்சு ஒரு சட்னி பண்ண போகிறோம். திருடியாவது ஒரு கொய்யாப்பழம் ஒரு நாளைக்கு சாப்பிட்ணுன்னு சொல்லுவாங்க. ஒரு கொய்யாப்பழம் ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் திருடியாவது சாப்பிட்ணுமா, அந்த அளவுக்கு அம்ருத் அப்படின்னு சொல்லுவாங்க ஹிந்தியில். அமிர்தத்துக்கு சமமான ஒரு ஃப்ரூட். உலகத்தில் எல்லா ஃப்ரூட்லேயும் இருக்கிற நல்ல அம்சங்கள் எல்லாமே சேர்ந்தது வந்து 2 ஃப்ரூட்டில் இருக்கான். ஒன்று வந்து நெல்லிக்காய், இன்னொன்று வந்து அம்ருத், இந்த கொய்யாப்பழம். ஸோ இந்த கொய்யாப்பழம் வந்து இட்ஸ் வெரி வெரி குட் ஃபார் கட் ஹெல்த். உடம்புல மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பார்ட் டைஜஸ்டிவ் சிஸ்டம், அதை ஒர்க் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம் வந்து இந்த கொய்யாக்காயில் இருக்குது. ஸோ இந்த கொய்யாக்காய் வச்சு ஒரு ஃபென்டாஸ்டிக் அந்த பர்ன்ட் ஸ்மோக்கி ஃப்ளேவரில் ஒரு சட்னி, அண்ட் இந்த பீட்ரூட் வச்சு உருளைக்கிழங்கு போட்டு ஒரு டிக்கி, ஒரு ஃபென்டாஸ்டிக் ஈவினிங் டைம் ஸ்டார்டர். ரொம்ப அதே மாதிரி வீட்டில் பார்ட்டி எதாவது இருந்ததுன்னா கூட ஒரு ஸ்டார்டர் அதை செஞ்சு கொடுக்கலாம். இது வந்து we are going to use Hudson ghee. அது இல்லாமல் இதை வந்து விபி டேஸில் புதுசாக லான்ச் பண்ணியிருக்கிற காஸ்ட் அயர்ன் சீரீஸ். நீங்கள் எல்லோரும் கேட்டுட்டு இருந்தீங்க தோசை டவான்னு. ஸோ வந்துருச்சு விபி டேஸோடைய தோசை டவா, குழிப்பணியாரம் டவா, ஆப்பம் கடாய் வித் த லிட் அண்ட் சப்பாத்தி டவா. தோசை போடுற கலரில் சப்பாத்தி போடாதீங்க, சப்பாத்தி போடுற கலரில் தோசை போடாதீங்க. காஸ்ட் அயர்னில் வராது. காஸ்ட் அயர்ன் இஸ் ஆல்ரெடி இந்த நாங்கள் லான்ச் பண்ணியிருக்கிற இந்த ப்ராடக்ட் வந்து ஆல்ரெடி இட்ஸ் ப்ரீ சீசன். நல்லெண்ணெயில் நல்லா பாயில் பண்ணி இதை வந்து ஹை டெம்பரேச்சரில் நல்லெண்ணெயில் டிப் பண்ணி எடுத்துருப்போம். ஸோ அதனால் ஃபுல்லாக அந்த நல்லெண்ணெய் எடுத்துருக்கோம், நல்ல சீசனாக இருக்கும். இருந்தாலும் நீங்கள் வந்து சோப்பு போட்டு ப்ரஷ்ஷு போட்டு கழுவுனீங்கன்னா அந்த மேலே இருக்கிற லேயர் இருக்கிற அந்த ஆயில் போயிடும். அப்படி போயிடுச்சுன்னா நீங்கள் திருப்பி எண்ணெயை ஊற்றி நல்லா கொஞ்சம் சூடு பண்ண வச்சு ரா வெங்காயத்தை வச்சு தேய்ச்சிங்கன்னா திருப்பி அது வந்து சீசன் ஆகிடும். எப்போவுமே காஸ்ட் அயர்னில் என்ன ப்ராப்ளம்னா, தண்ணியில் நீங்கள் கழுவி துடைக்காமல் வச்சிங்கன்னா எந்த மாதிரி காஸ்ட் அயர்னாக இருந்தாலும், கரெக்டான காஸ்ட் அயர்னாக இருந்தால் துரு பிடிக்கும். ஸோ துரு பிடிக்காமல் இருக்கணும்னா கழுவி தொடச்சி ஆனளவுக்கு சோப் போட்டு கழுவாதீங்க. ரன்னிங் வாட்டரில் ரின்ஸ் பண்ணிவிட்டு இது ஒரு ட்ரை துணியில் தொடச்சி மேலே ஒரு 2 சொட்டு எண்ணெயை ஊற்றி இதில் தேய்ச்சி கீழே வச்சுடுங்க. அதுக்கு பாட்டுக்கு அது சோக் ஆகிட்டு இருக்கும். அந்த எண்ணெய் பசை இருக்கிற வரைக்கும் அது துரு பிடிக்காது. அதே மாதிரி அடுத்த வாட்டி நீங்கள் தோசை போடும்போது கல்லில் ஒட்டாமல் வரும். ஸோ இதெல்லாம் வந்து காஸ்ட் அயர்ன் யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன சின்ன டெக்னிக்ஸ். விபி டேஸோட காஸ்ட் அயர்ன் இஸ் நோ டிஃப்ரெண்ட். only thing that we have done is it is light in weight. ரொம்ப பயங்கர ஹெவியாக இல்லாமல் யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கிறதுக்காக we have made it lighter in weight, and it is pre-seasoned with very good quality gingerly oil. ஸோ விபி டேஸோடைய தோசை டாவா வச்சு அந்த டிக்கி பண்ண போகிறோம். இப்போ அந்த டிக்கி பண்ணுறதுக்கு முதல்ல என்னென்ன வேணும்னு பார்த்துடலாம். நான் இங்கே பாயில்டு பொட்டேட்டோ வச்சுருக்கேன். வேக வச்ச உருளைக்கிழங்கு ஒரு 2 உருளைக்கிழங்கு, அதில் சாப் பண்ண ஜிஞ்சர் 1.5 ஸ்பூன், காரத்துக்கு தேவையான பச்சை மிளகா ஒரு 2 பச்சை மிளகா ஃபைனாக சாப் பண்ணி போட்டிருக்கேன், ஜீரகத்தூள் 1 டீஸ்பூன், காஷ்மீரி சில்லி பவுடர் கலருக்காக 1 டீஸ்பூன், பிளாக் சால்ட், ரெகுலர் சால்ட் போடலாம் தப்பு இல்லை, பட் பிளாக் சால்ட் போட்டால் அந்த புளிப்பு சேர்ந்த ஒரு உப்பு தன்மை இருக்கும். அந்த பிளாக் சால்ட் ஒரு 1/2 ஸ்பூன், 1 ஸ்பூன் சீரகம்,
நல்லா ஃபைனாக சாப் பண்ண கொத்தமல்லி ஒரு கை. இங்கே வந்து பச்சை பயிறுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, க்ரீன் மூங் தால், இந்த தோல் இருக்கிற உளுந்து இருக்குது இல்லைங்களா, இந்த தோல் எடுக்காத உளுந்து, இதை வந்து ஸ்ப்ரவுட்டட் பண்ணியிருக்கோம், முளைக்கட்டின பயிறு. ஸோ இந்த க்ரீன் மூங் தால் இஸ் வெரி வெரி குட் ஃபார் ஹெல்த், ஹை இன் ப்ரோட்டீன். அதே ஸ்ப்ரவுட்டடாக இருக்கும்போது இட் இஸ் வெரி குட் ஃபார் யுவர் ஃபைபர் கண்டென்ட். உடம்புல ஃபைபர் கண்டென்ட்டுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த ஸ்ப்ரவுட்டட், எனி ஸ்ப்ரவுட்டட், எந்த முளைக்கட்டி இருக்கிற தானியமாக இருந்தாலும் இட்ஸ் வெரி குட் ஃபார் ஃபைபர் கண்டென்ட். நான் இங்கே ஸ்ப்ரவுட்டட் க்ரீன் மூங் தால் வச்சுருக்கேன். இந்த ஸ்ப்ரவுட்டட் க்ரீன் மூங் தால் ஒரு 50 to 75 கிராம்ஸ். இது எல்லாத்தையும் போட்டுட்டு இங்கே ஒரு பெரிய பீட்ரூட், இது பாருங்க, இது மாதிரி ஒரு பெரிய பீட்ரூட்டை தோல் எடுத்து இங்கே துருவி வச்சுருக்கேன். அந்த துருவி இருக்கிற பீட்ரூட், அப்புறமா இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு, இது இத்தனையும் போட்டுட்டு இங்கே மேஷர் வச்சுருக்கேன். இதை ஒன்றா மிக்ஸ் பண்ண போகிறோம். பீட்ரூட்டில் ஆல்ரெடி வந்து தண்ணி அம்சம் வந்து ஜாஸ்தி. இட் இஸ் வெரி வெரி ஜூஸி வெஜிடபிள். ஸோ வந்து பீட்ரூட் துருவினோடனே நிறைய தண்ணி விட ஆரம்பிக்கும். ஸோ இந்த டிக்கிக்கு அந்த உருட்டி டவாலை வச்சு ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவையான கன்சிஸ்டன்சி கொடுக்கறதுக்காக தான், அந்த பாடி கொடுக்கறதுக்காக தான் நம்ம முதல்ல அந்த 2 பாயில்டு பொட்டேட்டோ, உருளைக்கிழங்கு 2 போட்டிருக்கோம். அப்போ கூட அது பத்தாது. அந்த உருளைக்கிழங்கு வந்து ஒரு பாடி கொடுக்கும், ஆனால் அது இன்னும் ஈரமாக தான் இருக்கும். அதுக்காக என்ன பண்ண போகிறோம், இதை நல்லா மேஷ் பண்ணிவிட்டு ஒரு 4 டீஸ்பூன் இல்லைனா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வச்சுப்போமே, ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு போட்டு இந்த பாடி கொடுக்க போகிறோம் இதுக்கு. அப்போ தான் நீங்கள் வந்து அதை உருட்டி ஒரு டிக்கி மாதிரி வச்சு கல்லில் வச்சு ஃப்ரை பண்ண முடியும். இது 2 விதமாக பண்ணலாம். நான் இங்கே காஸ்ட் அயர்ன் டவாவில் ஆயில் கம்மியாக வச்சு நான் பண்ண போகிறேன். நீங்கள் டீப் ஃப்ரையும் பண்ணலாம். கடாயில் எண்ணெயை ஊற்றி இதை கட்லெட் மாதிரி வறுத்து எடுக்கலாம். ஸோ இப்போ இந்த எல்லா இன்க்ரீடியன்ஸையும் இந்த பீட்ரூட் கூட நல்லா மிக்ஸ் பண்ணுறோம். பீட்ரூட் வந்து நேச்சுரலி கொஞ்சம் ஸ்வீட்டான ஒரு இன்க்ரீடியண்ட், கொஞ்சம் இனிப்பு தன்மை இருக்கிற ஒரு வெஜிடபிள். ஸோ அதுக்காக வந்து கொஞ்சம் பச்சை மிளகா கொஞ்சம் ஜாஸ்தி போட்டிங்கன்னா இட் வில் கிவ் யூ தட் ஸ்பைசி ஃபீலிங். அதுவும் இப்போ இருக்கிற வெதருக்கு வந்து சும்மா சில்காவாகுது, கொஞ்சம் காரசாரமாக இருந்தால் நல்லாயிருக்கும். அதனால் நான் கொஞ்சம் பச்சை மிளகா ஜாஸ்தி போட்டிருக்கேன். ஓகே, இப்போ இந்த எல்லா இன்க்ரீடியன்ஸும் ஒன்றா போட்டு மேஷ் பண்ணியாச்சு. இட் இஸ் கம்ப்ளீட்லி பிளெண்டட் டுகெதர். இந்த ஸ்டேஜில் கடலை மாவு 1 2 3 ஒரு 3.5 இல்லை 4ன்னு வச்சுப்போமே போட்டு இதை பாருங்கள், இது அப்படியே இந்த மாவை இதில் ஃபோல்டு பண்ணுறோம். ரொம்ப போட்டு பிசையாதீங்க, அது பிசைய ஜாஸ்தி தண்ணி விடும் பீட்ரூட். அதனால் இது மாதிரி ஃபோல்டு பண்ணுங்கள் சும்மா. இட்ஸ் ஜஸ்ட் பிளெண்ட் டுகெதர். அவ்வளோதான். இந்த கடலை மாவு நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. மிக்ஸ் ஆன இந்த மாவை, இந்த மிக்சரை இது மாதிரி சைடில் ஒரு 10 மினிட்ஸ் ரெஸ்ட் பண்ணுங்க. இந்த அம்ருத் சட்னி, அம்ருத்னா கொய்யாக்கா, இந்த கொய்யாக்காவை என்ன பண்ணுறோம், சும்மா கையை எண்ணெயில் ஈரம் பண்ணி இந்த கொய்யாக்கா மேலே லைட்டாக இந்த எண்ணெயை தடவிடுறோம். தடவி இந்த ஸ்மோக்கி ஃப்ளேவர் வர்றதுக்காக லைட்டாக ஆயில் தடவி இந்த மாதிரி நெருப்பு மேலே இந்த கொய்யாக்காவை வைக்கிறோம். இது மேலே அந்த தோல் வந்து சும்மா லைட்டாக சுட்ட மாதிரி ஆகணும். இந்த கருப்பாக அந்த கோல் ஃபார்மேஷன், அதாவது இந்த ப்ரௌன் கலர் தாண்டி கருப்பாகும் போது என்ன ஆகும்னா, எனி இன்க்ரீடியண்ட் அதோடைய ஸ்மோக்கி ஃப்ளேவரை விடும். அந்த ஸ்மோக்கி ஃப்ளேவர் வந்து இந்த சட்னிக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனால் இது ஃபுல்லாக சுத்தூரம் அந்த கருப்பாகிற மாதிரி இதை சுடணும். அப்போ தான் அந்த ஸ்மோக்கி ஃப்ளேவர் டீப் இன்சைட் அந்த கொய்யாக்காவுடைய உள்பகுதி வரைக்கும் அந்த ஸ்மோக்கி ஃப்ளேவர் வரும். இதை நீங்கள் செஞ்சு வச்சுட்டு யூ கேன் கிவ் இட் ஈவன் சப்பாத்திக்கு வந்து மேலே ஸ்ப்ரெட் பண்ணி ரோல் பண்ணி கொடுக்கலாம், தோசைக்கு கொடுக்கலாம். இட்ஸ் அ பியூட்டிஃபுல் சட்னி. அந்த மைல்டு ஸ்வீட்னஸ் இருக்கும், அதை வந்து அந்த ஸ்பைஸ்னஸ், அந்த ஸ்வீட்னஸை வந்து குறைக்கிறதுக்காக பச்சை மிளகாய் கொஞ்சம் ஜாஸ்தி போட்டு கொத்தமல்லி போட்டு அரைக்க போகிறோம். ஸோ இட்ஸ் அ பியூட்டிஃபுல் வெரி வெரி ஃப்ளேவர்ஃபுல் சட்னி.
இந்த சட்னி எனக்கு கற்றுக் கொடுத்தது அங்கே ஓரமாக ஒழிஞ்சு நிற்கிறார், அவரை காட்டுங்கப்பா. ஸோ இந்த அம்ருத் சட்னி கற்றுக் கொடுத்தது எனக்கு ஷெஃப் தினேஷ். ஷெஃப் தினேஷ் இது எக்ஸிக்யூட்டிவ் ஷெஃப் ஆஃப் அக்கார்ட் ஹோட்டல்ஸ் இங்கே டி நகரில். ஹீ இஸ் ஃப்ரம் உத்தரகண்ட். ஸோ தினேஷ் தான் எனக்கு இந்த சட்னி கற்றுக் கொடுத்தாப்புல. ஸோ அவர் கற்றுக் கொடுத்த சட்னி அவருக்கே நீ செஞ்சு கொடுக்க போகிறேன். இது நல்லா ஒரு 7 to 8 minutes நல்லா ஸ்லோ மீடியம் ஃப்ளேமில் ரோஸ்ட் ஆகட்டும். அப்போ உள்ளே வந்து சாஃப்ட் ஆகிடும். அவ்வளோதான். இதை தூக்கி தண்ணியில் போட்டுருங்க. தண்ணியில் போட்டு இதை மேலே இருக்கிற லேயரை ஆனளவுக்கு தண்ணியில் போட்டு இப்படி சுரண்டி பாருங்கள். எவ்வளோ வருதோ இது மாதிரி வரும். கொஞ்சம் கொஞ்சமாக இந்த கத்திரிக்காய் உரிச்சா எப்படி வரும் அது மாதிரி வந்துடும். அப்படி வராததை கத்தி வச்சு நம்ம சுரண்டி எடுத்துருவோம். நான் எங்கள் விபி டேஸ் கத்தியில் இந்த தோலை உச்சின்னுக்கிறேன். நீங்கள் எந்த கத்தியிலனா உரிங்க, எனக்கு பிரச்சனை இல்லை. இந்த பிளாக் பார்ட் இருக்கு இல்லைங்களா, அதை மட்டும் சும்மா இப்படி சுரண்டி எடுத்துருங்க. இப்படி வந்துடும். இப்படி சுரண்டா வந்துடும். இது மாதிரி எவ்வளோ முடியுமோ அவ்வளோ இந்த மேலே இருக்கிற இந்த பேர்ன்ட் ஏரியாவை கொஞ்சம் சுரண்டி எடுத்துருங்க. ஃபுல்லாக எடுக்கணும்னு இல்லை, ஒரு 10% மிச்சம் இருந்தால் தப்பு கிடையாது. அந்த ஸ்மோக்கி ஃப்ளேவர் நல்லா வரும். இது மாதிரி உரிச்ச கொய்யாக்காவை இது மாதிரி சின்ன சின்ன பீசஸாக ரஃப்பாக கட் பண்ணிங்க. ஓகே, கட் பண்ண இந்த சுட்ட கொய்யாக்காவை ஒரு மிக்ஸி ஜாரில் போடுங்க. இதில் ஒரு 2 to 3 மலைப்பூண்டு, ஒரு 2 துண்டு இஞ்சி, கொத்தமல்லி வெட்டின பிறகு நான் நடுவில் ஸ்டெம்ஸ் இருக்கும் தெரியுமா, அந்த ஸ்டெம் ஒரு கட்டு கொத்தமல்லியுடைய ஸ்டெம். இந்த பாருங்கள், வெறும் அந்த ஸ்டெம் பார்ட் மட்டும் தான் போடுறேன். இலை கம்மியாக இருந்தாலும் பரவாயில்ல. இலை நம்ம ரசம் சாம்பார் யூஸ் பண்ணிவிட்டு இந்த ஸ்டெம்மை வாஷ் பண்ணிவிட்டு இதில் போடுங்க. பச்சை மிளகா காரத்துக்கு 1, லைட்டாக இருந்ததுன்னா ஒரு 6 மிளகா போடலாம். டார்க் பச்சை மிளகாவாக இருந்தால் ஒரு 4 மிளகா போடுங்க. கொஞ்சம் காரம் ஜாஸ்தி வேணுன்றவங்க ஆட் லிட்டில் மோர், இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி போடுங்க. 1/2 ஸ்பூன் சீரகம். அதுக்கப்புறமா இந்த சட்னிக்கு தேவையான உப்பு. ஸோ பச்சை மிளகா, கொத்தமல்லியுடைய ஸ்டெம்மு, அந்த சுட்ட கொய்யாக்காய், இஞ்சி, பூண்டு, சீரகம், உப்பு. இது கூட நல்லா அமுக்கி 1-2 டேபிள் ஸ்பூன் தேங்காய். அதுக்கு மேலே போடாதீங்க, அப்புறமா தேங்காய் கொத்தமல்லி சட்னி மாதிரி ஆகிடும். கொய்யாக்காவோட ஃப்ளேவர் தான் ஜாஸ்தி வரணும். தேங்காய் வந்து வெறும் பாடி கொடுக்கறதுக்காக சும்மா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போட்டுட்டு ஒரு 50 ml தண்ணி, 50 to 75 ml வாட்டர் போட்டுட்டு மிக்ஸி ஜாரை மூடி இதை ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்க போகிறோம். அவ்வளோதாங்க, ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சாச்சு. இந்த மிக்ஸி ஜார்லேருந்து எடுத்து ஒரு பவுலில் கொட்டிங்க. அந்த கன்சிஸ்டன்சி பாருங்கள், கொய்யாக்காய் இருக்கிறதுனால இட் இஸ் பிகம் அ பியூட்டிஃபுல் திக் பேஸ்ட். அவ்வளோதான், இதுக்கு தாளிப்பு கிளிப்பு எதுவுமே கிடையாது. இப்போது என் பெஸ்ட்டு ஃப்ரெண்ட் ஒருத்தன் எடுக்கிறோம், கீ. நெய் சாப்பிட மாட்டேன், டயட்டில் இருக்கேன் அப்படின்னு சொன்னால் எண்ணெயில் வருங்க. என்றைக்கா ஒரு நாள் செஞ்சு சாப்பிடும்போது ராஜா மாதிரி சாப்பிட்ணும். நெய்னா நெய்யில் தான் சாப்பிட்ணும். ஓகே, ஹட்சன் கீ, ரிச் அண்ட் அரோமேட்டிக், ஒன் ஆஃப் த பெஸ்ட் கீஸ் தட் ஐவ் யூஸ்ட். நீங்கள் எந்த கீ வேணால் யூஸ் பண்ணுங்கள், நான் எங்கள் ஹட்சன் கீ யூஸ் பண்ணுறேன். 1-2 டேபிள் ஸ்பூன் நெய்யை நம்ம விபி டேஸோடைய டவாவை குளிப்பாட்டுறீங்க. காஸ்ட் அயர்ன் டவா அப்படியே ஷைனிங்காக மாறிடுவான். இந்த டவாவில் என்ன பியூட்டின்னா, இந்த சைடில் வந்து ஒரு ரிட்ஜ் இருக்குது. இது மாதிரிங்க ஒரு 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 க்ரூவ் மாதிரி இருக்குது. அந்த க்ரூவ்லேருந்து எதுவுமே கீழே வராது அதிகமாக ஊற்றாத வரைக்கும். ஸோ இட் ஹோல்ட்ஸ் கிட்டத்தட்ட ஒரு 3 மில்லிமீட்டருக்கு அது திங்ஸ் ஹோல்ட் பண்ணும். இது மாதிரி நெய்யோ எண்ணெயோ. ஸோ ஷாலோ ஃப்ரை பண்ணுறதுக்கு கூட இந்த டவா வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஆக்சுவலாக தோசைக்கு வந்து ஃபென்டாஸ்டிக். தோசை ஊற்றிட்டு லிட்டு மூடுறது கரெக்டாக க்ரூவ் இருக்குது. லிட்டு மூடிட்டிங்கன்னா காஸ்ட் அயர்னில் என்ன பியூட்டினா 2 சைடு குக் பண்ண தேவையில்லை. ஒரு சைடு குக் பண்ணாலே போதும். தோசை அப்படியே மடித்து ஃப்ளிப் பண்ணி கொடுத்துடலாம். சாஃப்டாக இருக்கும். கீழே காஸ்ட் அயர்னில் அந்த டச் எங்கே அந்த தோசை படுதோ அது கிறிஸ்பியாக இருக்கும். ஸோ அது ஒரு அட்வான்டேஜ் காஸ்ட் அயர்னில்.
ஸோ காஸ்ட் அயர்ன் டவாவில் இது மாதிரி நெய்யை ஊற்றி இவனை தக நல்லா கொதிக்க விடுங்க. இவன் அப்படியே நெய்யெல்லாம் இழுத்துப்பான். இழுத்துட்டானா இப்போ என்ன பண்ணுறோம், லைட்டாக நெய்யை இப்படி டச்சிங் பண்ணி கையில் இப்படி தேய்ச்சி நீங்கள் செஞ்சு வச்சுருக்கோம் தெரியுமா இந்த மசாலா, இவனை உருட்டுறோம். அப்படி உருட்டுறோம், ஒரு தட்டுறோம், டவாவில் அப்படி ஸ்லைடு பண்ணுறோம், திருப்பி நெய்யை தடவுறோம், இப்படி ரோல் பண்ணுறோம், ஒரு ரவுண்டிங் பண்ணுறோம், ஒரு தட்டுறோம், நெய்யில் இப்படி டச் பண்ணி நடுவில் தள்ளி விட்டுறோம். நெய்யில் டச் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டுங்க. நெய்யில் டச் பண்ணாமல் நடுவில் தள்ளி விடாதீங்க. இப்படி இடிக்கிறோம், நெய்யில் டச் பண்ணுறோம், தள்ளி விட்டுறோம். அவ்வளோதான். அம்ருத் சட்னி ரெடி, பீட்ரூட் டிக்கி ரெடி. 2 சைடும் பொறுமையாக நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் இவனை ஃப்ரை பண்ணுறோம். அப்பப்போ கையை லைட்டாக நெய்யில் டச் பண்ணிங்க, இல்லைன்னா கையில் ஒட்டும். ரொம்ப ஹெல்தி. கீ இஸ் வெரி குட் ஃபார் ஹெல்த். தயவு செஞ்சு நெய்யை உங்கள் டெய்லி டயட்டில் சேர்த்துக்குங்க. உங்கள் டாக்டர் நெய் சாப்பிடவே கூடாதுன்னு சொன்னால் மட்டும் சாப்பிடாதீங்க. மற்றபடி நெய் அட்லீஸ்ட் 1 டீஸ்பூன் டெய்லி உங்கள் டயட்டில் உடம்புக்குள்ளே போகணும். கேஸை கொஞ்சம் ஸ்லோ பண்ணிங்க. காஸ்ட் அயர்னில் என்ன ஒரு பியூட்டின்னா, ஒரு வாட்டி சூடு ஏறிச்சுன்னா அது அப்படியே சூடு தங்கும். இந்த நான்ஸ்டிக் மாதிரி ரேப்பிடாக சூடு இறங்காது. பாருங்கள், சும்மா ஹல்வா மாதிரி திரும்புகிறான். இல்பாத்திரி அப்படி நிற்பான். அதுக்கப்புறமா இந்த சைடில் இருக்கிற என்ன அர்ஜென்ட், இந்த சைடில் இருக்கிற நெய்யை வாரி அவன் மண்டையில் கொட்டுங்க. அவன் வேண்டிய அளவுக்கு எடுத்துக்கிட்டு பாக்கியை வெளியே விட்ருவான். ஸோ நீங்கள் பயப்படாதீங்க, ஐயோ நெய் ஜாஸ்தி ஆகிடுமான்னு. ஸோ நான் சொன்ன ப்ராமிஸ் மாதிரி we will never be doing non-stick whatever chemical coated kitchen equipment. அதுக்காகவே காத்திருந்து உங்களுக்காக ஒரு ஃபேண்டாஸ்டிக் காஸ்ட் அயர்ன் டவா, தோசை போடுற டவாவில் நான் இன்றைக்கி உங்களுக்கு டிக்கி பண்ணி காமிச்சுட்டுருக்கேன். பட் ஆன அளவுக்கு இந்த மாதிரி டிக்கி, தோசையை தவிர சப்பாத்தி, ஒரு கிரிடில் பிளேட் மாதிரி யூஸ் பண்ணுறதுக்கு இதே காஸ்ட் அயர்ன் சீரீஸில் சப்பாத்தி டவா இருக்குது, அதை யூஸ் பண்ணுங்கள். தோசைக்கு யூஸ் பண்ணுற கல்லை தயவுசெய்து தோசைக்கு மட்டும் யூஸ் பண்ணுங்கள். என்னென்னா அடிக்கடி நீங்கள் அதை சீசன் பண்ணுற வேலை இருக்காது. ஸோ இட் வில் ரிமைன் ஆஸ் அ தோசை டவா. தோசை போட்டோன்னா வரும். காஸ்ட் அயர்னில் ஒரே டிஃபிகல்ட்டின்னு சொல்ல மாட்டேன், ஒரே ஒரு குவாலிட்டி என்னென்னா, கல் சீசன்டாக இல்லைன்னா தோசை மாவு போட்டோன்னா ஒட்டிக்கும். ஸோ தயவு செஞ்சு எப்போவுமே அதை சீசன்டாக வச்சிங்க. சப்போஸ் நீங்கள் வாஷ் பண்ணிட்டீங்க, சோப்பு போட்டு கழுவிட்டீங்க, நார் போட்டு தேய்ச்சிட்டிங்கன்னா அந்த மேலே இருக்கிற அந்த ஆயில் கோட்டிங் போயிடும். அதுக்கப்புறமா திருப்பி டவாவை அடுப்பில் வச்சு, அடுப்பு பற்ற வைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 4 ஸ்பூன் எண்ணெயை ஊற்றி அதுக்கப்புறம் அடுப்பை பற்ற வைங்க. அந்த ஆயில் அப்படியே சூடாகணும். சூடாக இது மாதிரி புகை வரணும். அதுக்கப்புறம் அந்த ஆயிலை தொடச்சி எடுத்துருங்க. அதுக்கப்புறமா கூட தோசை வராது. ஒரு வெங்காயத்தை 2ஆக வெட்டி அந்த ஆயிலில் அந்த வெங்காயத்தை சூடாக இருக்கிற கல்லில் நல்லா தேய்ங்க. கல் சீசன் ஆகிடும். அதுக்கப்புறமா தோசை போட்டால் முதல் தோசை லைட்டாக ஒட்டும், 2வது தோசையில் டக்குன்னு வர ஆரம்பிச்சிடும். இதுதான் காஸ்ட் அயர்னுடைய குவாலிட்டி. அதுக்கப்புறமா திருப்பி தோசைக்கல்லை கழுவாதீங்க. ஒரு ரன்னிங் டேப் வாட்டரில் சும்மா தோசை டவாவை காமிச்சு தொடச்சி வச்சுருங்க. வைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 2 ட்ராப் ஆயில் போட்டு கல்லில் தேய்ச்சி கீழே வச்சுருங்க. அப்போ என்ன ஆகும், துரு பிடிக்காது, கல் சீசன்டாக இருக்கும். அடுத்த வாட்டி நீங்கள் யூஸ் பண்ணும்போது டக்குன்னு தோசை வரும். நீங்களே இதை ஏதாவது ஒன்று மாற்றி செஞ்சு தோசை ஒட்டிக்கிட்டு விபி டேஸ் மேலே என் மேலே பழி போடக்கூடாது. ஸோ கல்லை எப்படி யூஸ் பண்ணுமோ அப்படி தான் யூஸ் பண்ணணும். எப்படி யூஸ் பண்ணணும் நான் சொல்லி கொடுத்துருக்கேன், அதே மாதிரி யூஸ் பண்ணுங்கள். அவ்வளோதாங்க. 2 சைடும் ஃபேண்டாஸ்டிக்காக பியூட்டிஃபுல்லி குக்ட் ஷாலோ ஃப்ரைடு பீட்ரூட் டிக்கி. சும்மா காரசாரமாக இந்த வெதருக்கு சாயங்கால நேரத்தில் பசங்களுக்கு செஞ்சு கொடுத்தீங்கன்னா விளாடவே போக மாட்டாங்க. ஓகே,
ஒரு ஃபேண்டாஸ்டிக் பீட்ரூட் டிக்கி வித் அம்ருத் சட்னி, அதாவது கொய்யாக்காய் வச்சு ஒரு சட்னி, விபி டேஸ் டவாலையும் ஹட்ஸ் அண்ட் கீயும் வச்சு பண்ணியிருக்கேன். ஸோ டூ இட் அட் ஹோம், சமைங்க, சாப்பிடுங்க, ஜமாயிங்க. தேங்க்யூ.